Hello friends, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர்ஸ் சேனல். டுடே மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ நிஃப்டி 50 128 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. 22,957 பாயிண்ட்ஸில் இருக்குது. சென்செக்ஸ் 75,901 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 535 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க் 802 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் 48,866 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி 240 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ் 41,820 பாயிண்ட்ஸில் ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் நிஃப்டி ஐடி க்ளோஸ் ஆயிருக்கு. இதில் எஃப்ஐஎஸ் டேட்டா எஃப்ஐஎஸ் 4,920 கோடிக்கு நெட் செல்லஸாக இருந்திருக்காங்க. டிஎஸ் பார்த்தீங்கன்னா 6,814 கோடிக்கு நெட் பயஸாக இருக்கிறாங்க. ஸோ மார்க்கெட்டில் எஃப்ஐஎஸ் விற்கிறாங்க, டிஎஸ் வாங்குறாங்க. இந்த ட்ரெண்ட் தான் மார்க்கெட்டில் கண்டினியூஸாக நடந்துட்டு இருக்குது. நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்த பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது இதில் பேங்க் நிஃப்டியில் ஃபஸ்ட்டு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தது ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் 4% அப்பு, பஞ்சாப் நேஷனல் பேங்க் 4.5% அப்பு, ஆக்சிஸ் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க் இதெல்லாம் ஒரு 3% பக்கம் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்துச்சு. ஐசிஐசிஐ பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, இண்டஸ்இண்ட் பேங்க் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1% பாசிட்டிவ். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கோட்டக் மஹிந்திரா பேங்க் ஃபிளாட் பாசிட்டிவ்ல இருந்தாங்க. கனரா பேங்கும் ஃபெடரல் பேங்கும் பார்த்தீங்கன்னா விச் மீன்ஸ் கனரா பேங்க் ஃபிளாட் நெகட்டிவ்ல இருந்துச்சு. ஃபெடரல் பேங்க் ஒரு 5% வரைக்கும் நெகட்டிவ் பண்ணாங்க. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ஒரு 3.5% நெகட்டிவ்ல ஃபெடரல் பேங்க் வந்து க்ளோஸ் ஆச்சு. அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் பேஸ் பண்ணி அடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பேங்க் நிஃப்டி பாசிட்டிவ்ல போகிறதுக்கு ஆர்பிஐ என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் வந்து விச் மீன்ஸ் ஒரு 3 lakh crore வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்ல லிக்விடிட்டி டெபிசிட் வந்து ஃபேஸ் பண்ணாங்க. அது வந்து நான் உங்கள்ட்ட அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ ஆர்பிஐ வந்து இப்போ ஒரு 1.5 lakh crore வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இன்ஃபியூஸ் பண்ணுறாங்க லிக்விடிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு வேண்டி. இது எப்படி பண்ணுறாங்கன்னா ஒரு 60,000 கோடி கவர்மெண்ட் பாண்ட் பைபேக் மூலமாட்டும் 50,000 கோடி வேரியபிள் ரெப்போ ரேட் ஆக்ஷன் மூலமாட்டும் ஒரு $5 billion வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூஎஸ்டி ஐஎன்ஆர் ஸ்வாப் ஆக்ஷன் மூலமாட்டும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஆர்பிஐ கொடுத்த அப்டேட்டு. இதுவும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான ரீசனாக இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஆட்டோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் 3% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 2,109 கோடியாக இருக்கு. அடுத்தது ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, கிட்டத்தட்ட 12,807 கோடியாக இருக்கு. அதே ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் சீக்வன்ஷியல் பேசிஸில் 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 2,005 கோடியாக இருக்கு. ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா குவார்டர் பேசிஸில் 2% கீழே வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 6% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. மார்ஜின் ஒரு 10 பேசிஸ் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமாட்டு பார்க்க வேண்டியது ஓவரால் வால்யூம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 12.24 lakh யூனிட்ஸாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் மீன்ஸ் எக்ஸ்போர்ட் எல்லாமே சேர்த்து இதில் 2 வீலர் சேல்ஸ் வால்யூம் 10% ட்ராப் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸில். கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 3% டிக்ளைன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டொமஸ்டிக் வால்யூம் இந்த தேர்ட் குவார்டரில் 9% கீழே விழுந்திருக்கு. இதுக்கு ரீசன் அவங்க சொல்றாங்க இந்த 125cc பிளஸ் அந்த மோட்டார் சைக்கிள் செக்மெண்ட்ல ஹெவி காம்படிஷன் இருந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ரீட்டைல் வால்யூம்ஸ் அடி வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டொமஸ்டிக் பிஸ்னஸ் தான் அவங்களோட போர்ட்ஃபோலியோக்கு 45% ஆஃப் த ரெவன்யூ கான்ட்ரிபியூஷனாக இருக்கு. எலக்ட்ரிக் 3 வீலர் செக்மெண்ட் வால்யூம்ஸ் பார்த்தீங்கன்னா 5 அந்த ரேஞ்சில் இயர் ஆன் இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவங்களோட மார்க்கெட் ஷேர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நியூ குவார்டர் ஹைன்னு சொல்லியிருக்காங்க 3 இயர் ஆன் இயர் பேசிஸில். அவங்களோட நெட்வொர்க்கும் பார்த்தீங்கன்னா 600 to 850 டச் பாயிண்ட்ஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. சேத்தக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் மொமெண்டம் காமிச்சிருக்கு. கஸ்டமர் ப்ரிஃபரன்ஸ் வால்யூம் பார்க்கும்போது 2.5 இயர் ஆன் இயர் பேசிஸில் மார்க்கெட் ஷேர் 25% இருக்கு. 1,100 பேசிஸ் பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு டபுள் டிஜிட் ரெவன்யூ க்ரோத் வந்திருக்கு. 4th சக்சசிவ் குவார்டர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்போர்ட் வால்யூம் வந்து 2 வீலர் செக்மெண்ட்ல 21% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்ல 22% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸில். ஆப்பிரிக்கா, ஏஷியா, லாட்டின் அமெரிக்கா இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கேடிஎம் எக்ஸ்போர்ட்ல ட்ராப் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே லாட்டின் அமெரிக்கா வந்து ஒரு ஸ்ட்ராங் க்ரோத் காமிச்சிருக்கு. குறிப்பாட்டு ஆப்பிரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரோத் வால்யூம் தான் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. நைஜீரியா ரிகவர் ஆகுது, கிட்டத்தட்ட 1,00,000 யூனிட்ஸ் அந்த ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிகவர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதில் ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது ஆக்சுவலி அவங்க சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா 125cc பிளஸ் அந்த செக்மெண்ட்ல ஹெவி காம்படிஷன் இருக்கிறதுனால கொஞ்சம் அடி வாங்கியிருக்காங்க சேல்ஸில். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராஃபிட் 3% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்டர் பேசிஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் ரெவன்யூ இயர் ஆன் இயர் பேசிஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்டர் பேசிஸ்ல அடி வாங்கியிருக்காங்க. பஜாஜ் ஆட்டோட ஸ்டாக் பிரைஸ் மார்க்கெட்ல பார்க்கும்போது 8,411 ரூபாய் இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட்ல தான் இருந்துச்சு. இந்த ஸ்டாக்கோட ஆல் டைம் ஹை 12,777 ரூபா. லோன் பார்க்கும்போது 7,480 ரூபா. இது ரொம்பவே ஹைலி ஓவர் வேல்யூட். பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 31 times ஏர்னிங்ஸ்ல இருக்கிறாங்க. இப்போதைக்கு பஜாஜ் ஆட்டோல வெயிட் பண்றது தவிர வேற ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் 2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 245 கோடியா இருக்கு. இயர் ஆன் இயர் பேசிஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு, குவார்டர் பேசிஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ பார்க்கும்போது 3,848 கோடியா இருக்கு, 0.2% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் இது குவார்டர் பேசிஸ்ல ரெவன்யூ அடி வாங்குது. எபிட்டா 2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 448 கோடியா இருக்கு. மார்ஜின் 11.7% இருக்கு. பட் இது வந்து ஃபிளாட்டா இன்க்ரீஸ் ஆயிருக்கு மார்ஜின்.
அது மட்டும் இல்லாமல் எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 300 கோடி வந்து எக்ஸைட் எனர்ஜி சொல்யூஷன்ஸ் இது அவங்களோட சப்சிடரியாக இருக்குது, அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 400 கோடி அவங்க இன்ஃபியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 crores வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம், அதில் ஒரு முதல் கட்டமாட்டு ஜான்வரியில் 150 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸோட ஸ்டாக் ப்ரைஸ் இன்னைக்கு மார்க்கெட்டில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸோட ஸ்டாக் ப்ரைஸ் கடைசியில் ஒரு 1.5% நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆனாங்க. 352 போனது 343 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் ஆச்சு. இதோட 52 ஹை 620 ரூபா, லோன் பார்க்கும்போது 290 ரூபா. இது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் அதிகமாக தான் இருக்குது. 35 டைம்ஸ் பி ரேஷியோ இருக்கிறாங்க எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ். ஆனால் அமர் ராஜா இப்போ கொஞ்சம் சீப்பாக இருக்காங்க, 20 டைம்ஸ் earnings கீழே வந்திருக்காங்க. 990 வரைக்கும் போச்சு, கடைசியில் அமர் ராஜா 1029 rupees அந்த ரேஞ்சில் க்ளோஸ் ஆச்சு. இப்போதைக்கு அமர் ராஜாவில் ஃபோக்கஸ் பண்ணலாம். அமர் ராஜா ரிசல்ட்ஸ் வந்தோன்னா பார்த்துட்டு ஸ்லோவாக அமர் ராஜாவை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா அமர் ராஜா இன்னும் கொஞ்சம் டவுன் வர வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இப்போதைக்கு வெயிட் பண்ணுறது தான் பெட்டருங்கிறது என்னோட ஒப்பீனியன். டாடா ப்ராஜெக்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களோட மைக்ரான் செமிகண்டக்டர் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை இந்த இயர் எண்டுக்குள்ளே முடிச்சிடும் அப்படின்னு சொல்லி டாடா ப்ராஜெக்ட்ஸ் தரப்பில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. சுஸ்லான் எனர்ஜியோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் 91% இன்க்ரீஸே இருக்குது, 387 கோடியாக இருக்குது. ரெவன்யூவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2969 கோடி பண்ணியிருக்காங்க, 91% இன்க்ரீஸாக இருக்குது. டோட்டல் இன்கமாக 91% இன்க்ரீஸாக இருக்குது. எபிட்டா டபுள் ஆயிருக்கு, 500 கோடியாக இருக்குது. எபிட்டா மார்ஜின் 16.8% இருக்குது. 447 மெகாவாட் டெலிவரி பண்ணியிருக்காங்க இந்த குவார்ட்டரில் மட்டுமே. ஸோ ஒரு ஸ்ட்ராங் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணது இந்த செக்மெண்ட்ல இருந்து, விச் மீன்ஸ் நான் சொன்ன அந்த எலக்ட்ரிசிட்டி செக்மெண்ட்ல இருந்து மட்டும் 2336 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஃபோர்ஜிங் செக்மெண்ட், ஃபவுண்ட்ரி அந்த செக்மெண்ட்லேயே ஒரு ஸ்ட்ராங் growth, 146 கோடி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. 165% வந்து growth காமிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கார்ட் ஹை ஆர்டர் புக் இருக்குது, 5.5 GW வச்சிருக்காங்க. பட் இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் ஓவர் வேல்யூட் மாதிரி தெரியுது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே கன்சிடர் பண்ணி அதுக்கப்புறம் எக்ஸிட் பண்ணிட்டேன். ஸ்டாக் பிரைஸ் இன்னைக்கு 50 ரூபாவில் இருந்துச்சு. இதோட வேல்யூஷன் 68 டைம்ஸ் இருக்கிறாங்க. ரீசெண்ட் டேஸில் 80 ரூபாலாம் பேட்டி ஒரு டவுன் ட்ரெண்டை நோக்கி வருது. நாளைக்கு மேபி ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண சான்சஸ் இருக்குது, ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கிறதுனால. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிப்லாவோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் 49% அதிகரிச்சிருக்கு, 1571 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 7073 கோடியாக இருக்குது, 7% இன்க்ரீஸாக இருக்குது. பட் குவார்டர் பேசிஸில் கம்பேர் பண்ணும்போது 21% அதிகரிச்சிருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அவங்களோட செக்மெண்ட் வைஸ் ரெவன்யூ பார்க்கும்போது ஃபார்மசிட்டிகல்ஸ் அந்த செக்மெண்ட்லேருந்து வந்த ரெவன்யூ 6778 கோடியாக இருக்குது. இது குவார்டர் பேசிஸில் ஃப்ளாட்டாக இருந்தாலும் இயர் ஆன் இயர் பேசிஸில் ஒரு நல்ல growth அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ வெஞ்சூர் பிஸ்னஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து 340 கோடி ரெவன்யூ அந்த செக்மெண்ட்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த நியூ வெஞ்சூர் பிஸ்னஸில் அதுவும் ஒரு growth. சிப்லாவோட எக்ஸ்பென்சஸ் பார்க்கும்போது 5% அதிகரிச்சிருக்கு, 5378 கோடி எக்ஸ்பென்சஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் அது குவார்டர் பேஸில் 1.3% எக்ஸ்பென்சஸ் குறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஓவரால் க்ரானிக் செக்மெண்ட் ஒன்று இருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னா 61.5% கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 2 ஸ்பாட் அப்படிங்கிற இதை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க ஓவரால் க்ரானிக் செக்மெண்ட்டில். யூராலஜி வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 2 ரேங்கில் இருக்குது. அவங்களோட மார்க்கெட் growth 16% இயர் ஆன் இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் ஜெனரிக் ட்ரக்குக்கு வந்து அப்ரூவலும் வாங்கியிருக்காங்க. ஃபைட்டோனைடைன் இன்ஜெக்டபிள் அது வந்து 1 mg 0.5 ml அந்த இதில். அடுத்தது ஈசோமெரப்போசோல் கிரானியூல்ஸ் அது ஒன்று, பொட்டாசியம் பாஸ்பேட் இன்ஜெக்ஷன் யூஎஸ்பி இதுக்கெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஜெனரிக் ட்ரக்குக்கெல்லாம் அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. இவங்களோட கோவா ஃபெசிலிட்டியில் வந்து யூஎஸ்எஃப்டிஏ இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு வாலண்டரி ஆக்ஷன் இண்டிகேட்டட் கொடுத்துட்டு போயிருக்காங்க. இவங்களோட பிராண்ட்ஸ்னு பார்க்கும்போது டிடிஎம் அதோட ரெவன்யூ வந்து 100 கோடி தாண்டி இருக்குது. அடுத்தது இன்னொரு டிடிஎம்ல 5 பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 50 கோடிலேருந்து 100 கோடி வரைக்கும் ரெவன்யூ கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த 9 months ஃபினான்ஷியல் 25ல் 80 நியூ லான்ச்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் சிப்லாவோட ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது பெட்டராக பண்ணியிருக்காங்க. ஸ்டாக் ப்ரைஸ் இன்னைக்கு சிப்லாவோட ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் 1.5% பாசிட்டிவ்ல இருக்குது. பட் ஆக்சுவலி இன்னைக்கு நெகட்டிவ்ல தான் அதுக்குள்ள ஓப்பன் ஆச்சு. 1366 ரூபா நெகட்டிவ் போனது, கடைசியில் பார்த்தீங்கன்னா 1420 ரூபா. ஆஃப்டர் த ரிசல்ட்ஸ் 1.5% பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்காங்க. 1473 ரூபா வரைக்கும் போச்சு. இதோட 52 வீக் ஹைனி பார்க்கும்போது 1702 ரூபா. இதோட வேல்யூஷன் பார்த்தீங்கன்னா பி ரேஷியோ 24 டைம்ஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு இதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி அவாய்ட் பண்ணிட்டு ரெட்டிஸ்லையும் நாட்கோ ஃபார்மாலையும் ஃபோக்கஸ் பண்ணுறது தான் பெட்டருங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ ஓவரால் சிப்லாவோட ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. டிவிஎஸ் மோட்டாரோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 4% அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 618 கோடியாக இருக்குது. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 9097 கோடியாக இருக்குது, 10% அதிகரிச்சிருக்கு. இன்னைக்கு ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4% மேலே பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்தாங்க. குவார்டர் பேசிஸில் ப்ராஃபிட் 6% காலி. அதேமாதிரி ரெவன்யூவும் பார்த்தீங்கன்னா குவார்டர் பேசிஸில் 14% காலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது இவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. பட்
ப்ராஃபிட் அண்ட் ரெவன்யூ இயர் ஆன் இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா 17% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, 1081 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் எபிட்டா மார்ஜின் 11.9% இருக்குது, இதுவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த குவார்ட்டரில் அவங்களோட சேல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது விச் மீன்ஸ் ஓவரால் சேல்ஸ் 2 வீலர் 3 வீலர் சேர்த்து 10% growth காமிச்சிருக்கு. 12.12 lakh யூனிட்ஸ் வந்து விற்றுருக்காங்க. இது 10% growth. நான் சொல்கிறது ஓவரால் எக்ஸ்போர்ட் எல்லாமே சேர்த்து. இதில் மோட்டார் சைக்கிள் சேல்ஸ் பார்க்கும்போது 6% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, 5.56 lakh யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்கூட்டர் சேல்ஸ் 22% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, 4.93 lakh யூனிட்ஸ். 3 வீலர் சேல்ஸ் 0.29 lakh யூனிட்ஸாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் கொஞ்சம் அடி வாங்கின மாதிரி இருக்குது. 3 வீலர் சேல்ஸ். எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 57% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, 0.76 lakh யூனிட்ஸாக இருக்குது. சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 0.48 lakh யூனிட்ஸாக தான் இருந்திருக்கு, ஒரு நல்ல வளர்ச்சி. ரீசனாட்டி இவங்க என்ன சொன்னாங்கன்னா டிவிஎஸ் மோட்டார் வந்து எலக்ட்ரிக் 3 வீலரில் அந்த கார்கோ மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க. ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா அந்த கார்கோ வெஹிக்கிளையும் ஒன்று வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவும் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் ஆயிருந்துச்சு. ஸோ ஓவராலாட்டு இது வந்து 3 வீலரை யூபி, பீகார், ஜம்மு அண்ட் காஷ்மீர், டெல்லி இங்கே இருக்கிற பேசஞ்சர் செக்மெண்ட்டில் இந்த 3 வீலர் எலக்ட்ரிக் 3 வீலர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, அந்த கார்கோ 3 வீலர் செக்மெண்ட்டை. ஸோ ஓவராலாட்டு படிப்படியாட்டு எல்லா ஸ்டேட்லையும் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் டிவிஎஸ் மோட்டாரோட ஸ்டாக் ப்ரைஸ் 2335 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 2217 ரூபா வரைக்கும் போனாங்க, கடைசியில் 2335 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 4.5% பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்காங்க. ஸோ டிவிஎஸ் மோட்டாரோட ரிசல்ட்ஸ் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆனாலும் ரெவன்யூ ப்ராஃபிட்டும் குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் அடி வாங்கியிருக்கு. பட் மார்க்கெட் நாளைக்கு இதை எப்படி அக்செப்ட் பண்ணுதுன்னு பொறுமையாக தான் இருந்து பார்க்கணும். பட் வேல்யூஷன் டிவிஎஸ் மோட்டாரில் இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, 56 times ஏர்னிங்ஸில் இருக்குது டிவிஎஸ் மோட்டார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹியூண்டாய் மோட்டார்ஸோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் 19% காலி, 1161 கோடி பண்ணியிருக்காங்க ப்ராஃபிட்டு, கிட்டத்தட்ட 19% காலி. நெக்ஸ்ட் வந்து ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 16,648 கோடியாக இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டிக்ளைன் ஆயிருக்குன்னு சொல்ல முடியாது. பட் ஒரு ஃப்ளாட்டாக பார்த்தீங்கன்னா அவங்களோட ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனும் டிக்ளைன் ஆயிருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 200 கோடி இயர் ஆன் இயர் பேசிஸில் டிக்ளைன் ஆயிருக்கு. இவங்களோட சேல்ஸ்னு பார்க்கும்போது Q3ல 1,86,408 பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் விற்றுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க டொமஸ்டிக் மார்க்கெட்டில். எஸ்யூவி சேல்ஸ் இவங்களுக்கு நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. சிஎன்ஜி பெனிட்ரேஷன் விச் மீன்ஸ் சிஎன்ஜி வெஹிக்கிளும் பார்த்தீங்கன்னா அந்த குவார்ட்டரில் ஒரு நல்ல growth சொல்லியிருக்காங்க. 15% வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 12% இருந்தது, இப்போ 15% வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரூரல் பெனிட்ரேஷன் பார்க்கும்போது 21.2% இருக்குது. சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 19.7% இருந்தது, இப்போ வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. எக்ஸ்போர்ட் வால்யூம் 40,386 யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹியூண்டாய் மோட்டார்ஸ் என்ன அப்டேட் சொல்கிறாங்கன்னா ஏப்ரல் டு டிசம்பர் பீரியடில் விச் மீன் 2024 ஏப்ரல் டு டிசம்பர் வரைக்கும் 5,70,402 பேசஞ்சர் வெஹிக்கிள் விற்றுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எஸ்யூவி செக்மெண்ட் சேல்ஸ் பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது, விச் மீன்ஸ் 4,45,116 யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் மார்க்கெட்லாம் விற்றுருக்காங்க. இதில் வந்து எஸ்யூவி செக்மெண்ட் சேல்ஸ் ஒரு நல்ல ஸ்ட்ராங் growth காமிச்சிருக்கு. 1,25,286 யூனிட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிவிஎஸ் இது ஹியூண்டாய் மோட்டார்ஸ். இப்போ இவி செக்மெண்ட்டில் அவங்க ஹியூண்டாய் கிரெட்டா எலக்ட்ரிக் காரை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதோட விலை பார்த்தீங்கன்னா 17 லட்சத்துலேருந்து 30 லட்சம் வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் அது கஸ்டமர்ஸ்ட்டு எப்படி ரீச் ஆகும், விச் மீன்ஸ் இவ்வளோ ரேஞ்ச் கொடுத்து இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்குவாங்களாங்கிறது $1 million கொஸ்டின் தான். பட் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது போக என்ன எபிட்டா பார்க்கும்போது 11.2% இருக்குது. பட் ஆக்சுவலி அதுவும் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் பேசிஸில் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவங்களோட ரிசல்ட்ஸ் நாளைக்கு மார்க்கெட்டில் அக்செப்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஷேர் ப்ரைஸ் வந்து பிலோ த ஐபிஓ ப்ரைஸில் தான் ட்ரேட் ஆகுது இன்னைக்கு மார்க்கெட்டில் பார்க்கும்போது. 1624 க்ளோஸ் ஆயிருக்காங்க, 1.5% நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆச்சு. இதோட 50 ஹைனி பார்க்கும்போது அதாவது ஐபிஓ ப்ரைஸ் தான் 1970 ரூபாவில் இருக்குது. 1615 ரூபா இவங்களோட 50 வீக் லோ இன்னைக்கு தான் டச் பண்ணாங்க. ஒரு ஃப்ரெஷ் லோ இன்னைக்கு தான் போச்சு. ஸோ ஓவராலாட்டி இப்போதைக்கு இதெல்லாம் தொட முடியாது ஹியூண்டாய் மோட்டார்ஸ்லாம். நான் பார்க்கும்போது 22 times ஏர்னிங்ஸில் இருக்கிறாங்க. வெயிட் பண்ணலாம் ஹியூண்டாய் மோட்டார்ஸில். ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நானே அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு டாடா மோட்டார்ஸில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறது பெட்டருங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காக்கும் அதானி பவருக்கும் ஒரு டீல் பார்த்தீங்கன்னா போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட அதோட வேல்யூ பார்க்கும்போது $442 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட்டில் 50 மெகாவாட் ரினோபிள் எனர்ஜி ஜென்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த டீல் வந்து கேன்சல் ஆகிட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்துருந்துச்சு. ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ அதானி குரூப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் வந்து டிஸ்கஷனில் தான் இருக்கிறாங்க. நெகோசியேஷன் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணியிருக்காங்க. இன்னும் டீல் கேன்சல் பண்ணியிருந்தாலும் பட் ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் கூட அவங்க பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்கன்னு சொல்லி அங்கே உள்ள கவர்மெண்ட் ஸ்போக்ஸ் பர்சன் பார்த்தீங்கன்னா இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க விண்ட் பவர் காஸ்ட்டை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி கேட்குறாங்க போல். ஸோ அது வந்து நெகோசியேஷன் ப்ராசஸில் இருக்குன்னு சொல்லி அதானி பவர் தரப்பில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஆரோபிண்டோ ஃபார்மா என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களோட ஆந்திர ஏபிஐ ஃபார்மசிட்டிக்கல் யூனிட்ஸ் விச் மீன்ஸ் ஆக்டிவ் ஃபார்மசிட்டிக்கல் யூனிட்ஸு தெலுங்கானாவில் இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்எஃப்டி இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க. வாலண்டரி ஆக்ஷன் இண்டிகேட்டட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் அதை கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து
செப்டம்பரில் பண்ண இன்ஸ்பெக்ஷன், செப்டம்பர் 23லேருந்து 27 வரைக்கும் பண்ண இன்ஸ்பெக்ஷனு. ஸோ ஓவரால் தெலுங்கானாவில் சங்காரெட்டி டிஸ்ட்ரிக்டில் கட்டோப்பட்ரம் வில்லேஜில் பார்த்தீங்கன்னா இது லொக்கேட்டடாக இருக்குது. அபிட்டோரியா ஃபார்மா பிரைவேட் லிமிடெட் அங்கே தான் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வாலண்டரி ஆக்ஷன் இண்டிகேட்டட் ப்ளஸ் வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் அதை வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆரோபிண்டோ ஃபார்மா கொடுத்த அப்டேட்டு. கொக்கோ கோலா என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரீகால் பண்ணுறாங்க. விச் மீன்ஸ் அவங்க பாட்டில்ஸு ஒரு 6 யூரோப்பியன் கண்ட்ரீஸுக்கு சப்ளை பண்ணதை ரீகால் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த கெமிக்கல் கண்டாமினேஷன் வந்து அதிக அளவில் இருந்ததுனால ரீகால் பண்ணுறாங்க. பெல்ஜியம், பிரிட்டன், ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, லக்சன்பர்க், நெதர்லாந்து இங்கெல்லாம் அதை ரீகால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நவம்பர் டு டிசம்பர் அந்த காலகட்டத்தில் உள்ள ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து கொக்கோ கோலா கொடுத்த அப்டேட்டு. ஹிந்துஸ்தான் ஜிங்க் கொடுத்த அப்டேட்டு. ஸோ ரிசல்ட் சொல்லியிருக்காங்க. ப்ராஃபிட் 32% அதிகரிச்சிருக்கு, 2678 கோடியாக இருக்குது. டோட்டல் இன்கமும் 16% அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ப்ராஃபிட் சீக்வன்ஷியல் பேஸில் 15% அதிகரிச்சிருக்கு. அதேமாதிரி ரெவன்யூவும் 3.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில். எபிட்டா 4460 கோடியாக இருக்குது, 27% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எபிட்டா மார்ஜினும் 54% இருக்குது. அது சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 49.8% இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் ரிசல்ட்ஸ் கொஞ்சம் டீசெண்டாக தான் இருக்குது ஹிந்துஸ்தான் ஜிங்குக்கு. இவங்க வேரியஸ் செக்டர்லாம் நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், மைன் பண்ணுறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் ஹிந்துஸ்தான் ஜிங்கோட ஸ்டாக் ப்ரைஸ் இன்னைக்கு பார்க்கும்போது 431 வரைக்கும் போச்சு. கடைசியில் 433ல் ஒரு 3.5% காலியாக இருந்துச்சு. இவங்களோட 50 வீக் ஹை பார்க்கும்போது 807 ரூபா, அதுல இருந்து பாதிக்கு பாதி இப்போ ட்ரேட் ஆகுறாங்க. 2 நாளுக்கு முன்னாடி என்ன அப்டேட் சொன்னாங்கன்னா நாங்கள் ஃபினான்ஷியல் 26ல் நெட் டெட் ஃப்ரீயாட்டு மாறிடும். முதல்ல ஒரு 2000 கோடி கடனை தீப்போம், அதுக்கப்புறம் ஒரு 6000 கோடி கடன் அடைப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இதெல்லாம் உடனே நடக்குதா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஹிந்துஸ்தான் ஜிங்க் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.